ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ இருக்கு இல்லையா, இதில் வந்து தோரன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெவலில் இருக்குமா, இதில் நம்ம வந்து செப்பரேட்டாக இப்படி ஒன்று ஒன்றா பிரிச்சுக்கிறோம். அது நான் ஒவ்வொரு ஒன்றுன்னா உங்களுக்கு காமிச்சு தரேன். அதுலேருந்து நம்ம இப்போ இதை ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அது பண்ணிவிட்டு அதில் அந்த பூ இருக்குது. அந்த பூவில் வந்து நடுவில் வந்து நமக்கு ஒரு கட் பண்ணால் அது வேகவே செய்யாது. அதை இது நம்ம சாப்பிட்டோன்னா இது நமக்கு வயிறு வலிக்கும் ஓகேங்களா. இந்த ரெண்டுமே நமக்கு வந்து அதில் போட முடியாது, ஏன்னா இது வேகவும் செய்யாது, கட்டும் ஆகாது. இது நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு வயிறு தான் வலிக்கும். அதை எடுத்து முடிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பூவாக எடுத்து மாற்றி இப்படி வச்சுட்டு சின்ன சின்னதாக இதை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்படியே வச்சுட்டு வந்தால் கரையாயிட்டே இருக்கும். அதனால் நம்ம இதையும் எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் இந்த தண்ணி போட்டு வச்சுருங்க. ஏன்னா நம்ம அது கையிலே வச்சுட்டு இருந்தோன்னா கை ஃபுல்லாக கரையாது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதுவும் கலர் பிளாக் கலர் மாறிடும். அதனால் நம்ம இதை கட் பண்ணி வச்சோடனே இது நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். மீதி எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படி சமைக்கலான்னு பார்த்துக்கலாமா. பேன் சூடாயிடுச்சு, இதில் நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கருவேப்பிலை. நான் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சவாளை பெரிய வெங்காயம் போடுறதுனால ஓகே. அப்புறம் எல்லோரும் மேக்ஸிமம் வந்து காஞ்ச மிளகா தான் போடுவேன். நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விடலாம். அது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா வாழைப்பூவை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம முதல்ல போட்டுக்கலாம். இதில் தண்ணி நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இது கழுவி வச்சதுல இதுலேயே நிறைய தண்ணி இருக்கும், அதை நல்லா சுண்டி வரும். மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஆவிலே இது வெந்துடும். ஏன்னா நமக்கு இதை தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இதில் நமக்கு கிடையாது. தண்ணி பாருங்கள், இதிலேருந்து அதுலேருந்து நல்லா தண்ணி வெளியில் வருது பார்த்தீங்களா. அதனால் நமக்கு இது தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இதுக்கு நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு. இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலவங்க ஆட் பண்ணுவாங்க, சிலவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தேங்காய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திட்டேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நடுவில் கொஞ்சமாக கேப் போட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது முட்டை போடாமே செய்வாங்க. இதுக்கு அந்த முட்டைக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த முட்டை போட்டதுனால கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம பெப்பரை வந்து நான் தூள் இல்லை, அதனால பெப்பரை நுணுக்கி போட்டிருக்கேன். ஒரு டேஸ்ட்டுக்காக தான். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சால்ட் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம அந்த பெப்பர் போட்ட ஒரு வாசம் ஸ்பெஷலாக தனியாக தெரியுது. அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான், ரொம்ப அதிகமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் தான் என்னோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டன் டக்குன்னு தட்டி விட்டுருங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,